இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்திய பங்குச் சந்தையில் மீண்டும் கடும் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 900 புள்ளிகள் வரை வீழ்ச்சியடைந்து 80,000 புள்ளிகளில் வர்த்தகமாகிறது. இதே போல தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 300 புள்ளிகள் வரை சரிந்து 24,645 புள்ளிகள் என்ற அளவில் வர்த்தகமாகிறது. விமான விபத்து மற்றும் இஸ்ரேல் ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள அந்த போர் பதற்றம் ஆகியவற்றின் காரணமாக சர்வதேச பங்குச்சந்தையிலும் கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்திய பங்குச்சந்தையிலும் அது எதிரொலித்து சென்செக்ஸ் 900 புள்ளிகள் வரை சரிவடைந்து வர்த்தகத்தை தொடங்கி இருக்கிறது. இதனால் 80,000 புள்ளிகள் அளவுக்கு வீழ்ச்சியடைந்து வர்த்தகமாகிறது. இதே போல தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 246 புள்ளிகள் வரை சரிவடைந்து 24,645 புள்ளிகள் அந்த வர்த்தகம் ஆகிக் கொண்டிருக்கிறது. சென்செக்ஸ் நிப்டி ஆகிய இரண்டு பங்குச்சந்தை வர்த்தகத்திலும் கடுமையான வீழ்ச்சி அடைந்திருப்பதற்கு காரணமாக விமான விபத்து மற்றும் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம். அமெரிக்கா இந்த போர் பதற்றத்திற்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று கூறியிருக்கக்கூடிய நிலையில் சர்வதேச அளவில் வர்த்தகம் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் ஏற்படும் என்பதால் பங்குச்சந்தை வர்த்தகமானது மீண்டும் சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வரி விதிப்பு மாற்றத்தை அமெரிக்கா அறிவித்ததற்கு பின்னர் செப்டம்பருக்கு பிறகு இப்போது மீண்டும் பங்குச்சந்தை எழுச்சியில் வர்த்தகத்தை தொடங்கிய நிலையில் இப்போது ஏற்பட்டுள்ள சர்வதேச அந்த அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்களினால் இந்திய பங்குச்சந்தை மீண்டும் வீழ்ச்சியை நோக்கி செல்கிறது. ஓவியா.